போன வீடியோல கிரியேட்டின் என்னெல்லாம் பண்ணுதுன்னு வந்து பார்த்தோம். இந்த வீடியோல நீங்க வந்து கிரியேட்டின் எடுத்ததுக்கு அப்புறம் போதுமான வாட்டர் எடுக்கல அப்படின்னா என்னெல்லாம் சைடு எஃபெக்ட் வருதுன்னு அப்படின்ற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நார்மலாவே நம்ம பாடிக்கு தேவையான வாட்டர் நம்ம வந்து குடிக்கல அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகி உங்க பாடி ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்க உடம்புல வாட்டர் வந்து கம்மியாயிடுச்சுன்னா பிளட் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். சோ இதனால வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து இல்லாம இருப்பீங்க. நீங்க இதனால உங்களோட பாடியில எனர்ஜி வந்து கம்மியா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம தலைவலி, மயக்கம், கிட்னில வந்து ப்ராப்ளம்ஸ் வரது கூட சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. ஓகே, இப்போ நீங்க கிரியேட்டின் எடுத்ததுக்கு அப்புறம் போதுமான வாட்டர் எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இது உங்க கிட்னியை டைரக்டா டேமேஜ் பண்ணாம இன்டைரக்டா ப்ராப்ளம்ஸ் வர வைக்கும். நீங்க கிரியேட்டின் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிரியேட்டின் வந்து உங்க மசிலுக்கு வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கும். அதனால உங்க பாடிக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து தேவைப்படும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிட்னில எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு இது வந்து சேஃப் தான். பட் ஆனா ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரியேட்டின் உங்க மசிலுக்கு வாட்டரை வந்து புல் பண்றதுனால 3 to 4 லிட்டர் வாட்டர் குடிச்சீங்கன்னா சேஃப் தான். ரிசர்ச்ல கிளியரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கரெக்டான டோசேஜ்ல உங்க பாடி வெயிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து தண்ணீர் குடிச்சீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்ல. கிரியேட்டின் எடுக்காதரா அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு மறக்காம இதே மாதிரி வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.